கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் தன்வந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு தான் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் போயிருந்தோம். பிரணீத்தை தெரப்பி சென்டரில் விட்டுட்டு நாங்கள் சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரளா செட்டப்பில் கட்டியிருக்காங்க. தன்வந்திரி அப்படிங்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தான் இந்த கோவிலும் இருக்குது. நாங்கள் போயிருந்தப்போ தான் சாமியோட கதவை அடைச்சிட்டு சாமிக்கு அலங்காரம் பண்ணாங்க. அலங்காரம் பண்ணிவிட்டு திறந்தாங்க. திறந்ததுக்கப்புறம் தீர்த்தம்லாம் தொளிச்சிருந்தாங்க. சாமி பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாருங்க. அவ்வளோ அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து வீடியோஸோ இல்லை கேமராவோ வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌடு கிடையாது. ஸோ கோவிலை அப்படியே ஃபுல்லாக ப்ராப்பராக காமிக்க முடியாது. ஓரளவுக்கு சாமியெல்லாம் இல்லாமல் மீதி பிளேஸை தான் கவர் பண்ணியிருக்கேங்க. இந்த கோவில் ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் ராமநாதபுரம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு வர்த்தான கோவில்னு தான் சொல்லுவேன். இங்கே திண்ணீர், குங்குமம், சந்தனம் எதுவுமே தரமாட்டாங்க. கேரளாவுடைய டைப்பில் தான் இந்த கோவில் இருக்குது. ஆர்கிடெக்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா கேரளா மாதிரி தான் இருக்கும். மேலே கூரை எல்லாமே கேரளா மாதிரி தான் இருக்கும். கேரளாவில் என்னென்ன ஃபேமஸான சாமியெல்லாம் இருக்குதோ அந்த சாமி எல்லாத்தையுமே இந்த கோவிலில் வச்சுருந்தாங்கங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு குட்டி கேரளாக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி, ஒரு மினி கேரளா மாதிரி இருந்துச்சு. இந்த கோவில் ஒரு சாமியுடைய அந்த கோவிலை சுற்றியும் தீபம் ஏற்றுறதுக்கு செட் பண்ணியிருந்தாங்க. இது கேரளாவில் இந்த மாதிரி தான் கோவில்களெல்லாம் செட்டப் இருக்கும். இது வந்து கேரளா மாதிரியே அந்த சுற்றி இருக்கிற தீபம் ஃபுல்லாக ஈவினிங் டைமில் ஏற்றுவோன்னு சொன்னாங்க. அப்போ நைட்டு வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ராமநாதபுரம் பக்கத்தில் இருந்திங்கன்னா நைட் டைமில் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். அந்த சாமியோடைய பிரகாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த விளக்கில் ஃபுல்லாக தீபமாக ஏற்றிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் போனது பகல் நேரங்கிறதுனால தீபம்லாம் எதுவும் ஏற்றலைங்க. இதில் தான் நான் சொன்னேன், இதில் நைட்டு ஃபுல்லாக தீபம் ஏற்றிருப்பாங்க. பகல் டைமுங்கிறதுனால தீபம் ஏற்றலை. நைட் டைம் தீபம் ஏற்றிருப்பாங்க. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்க. 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் 12 மணிக்குள்ளே சாமி கும்பிட்டுக்கிறது பெட்டரு. இங்கே கேரளாவில் இருக்கிற ஃபேமஸான எல்லா சாமியும் ஒரே இடத்துல வச்சுருப்பாங்க. ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப க்ளீனாக இருக்கும், நீட்டாக இருக்கும். மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா. உள்ளே போனதும் நேராக வந்து தன்வந்திரி தான் இருப்பார். ஸோ நீங்கள் தன்வந்திரியை கும்பிட்டு அதுக்கப்புறம் சுற்றி வந்தீங்க அப்படின்னா உமா மகேஸ்வர் அப்படிங்கிற சாமி இருக்கும். அப்புறம் பகவதி அம்மன்ட்டு கேரளாவில் என்னென்ன ஃபேமஸான சாமியெல்லாம் இருக்கோ, ஐயப்பன் வச்சுருப்பாங்க, முருகர் இருப்பார், விநாயகர் இருப்பார், துர்க்கை அம்மன் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் சுற்றியும் சாமி வந்து கும்பிட்டு வரலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் வந்து திருப்பூரில் இருக்கேன். ஸோ அதிகமாக இங்கே போக முடியாது. ஏதோ ஒரு டைம் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. அதுவும் பிரணீத்துக்கு ராமநாதபுரத்தில் தெரப்பி எடுக்கிறதுனால அவனை கொண்டுட்டு போய் தெரப்பி சென்டரில் விட்டுட்டு சரி 2 ஹார்ஸ் ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இங்கே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிருந்தோங்க. ஸோ இதுதான் பகவதி அம்மன் சன்னதி. ஸோ உள்ள எல்லா சாமியும் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா சுற்றி கும்பிட்டு ஒரு மைண்டு ரிலாக்ஸேஷனாக இருந்துட்டு வரலாங்க. தன்வந்திரியோட சன்னதிக்கு நேராக ஒரு பெரிய குண்டாவில் குன்றுமணி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து காசை உள்ளே போட்டு அதை மூடி வச்சுட்டு வராங்க. இந்த குண்டா தாங்க அது. இதுக்குள்ளே வந்து காசை உள்ளே போட்டு அந்த குன்றுமணி போட்டு மூடி விட்டுருவாங்க. ஸோ அப்படி போட்டுட்டு வரக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப அமௌண்ட் போட வேண்டியதில்லை. உங்கள் கையில் எவ்வளோ சில்லறை இருக்கோ, ₹1 ₹2 கூட இந்த குண்டாக்குள்ளே போட்டு அந்த குன்றுமணியால் நீங்கள் மூடி வச்சுட்டு வந்துடலாங்க. இது சுற்றி இருக்கிற கடவுள்.